கடன் 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 எங்கே பார்த்தாலும் கடன். இந்தியா முழுக்க இப்போ நிறைய பேர் கடன் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கடனை கொஞ்சம் பேர் திருப்பி கட்டுறாங்க. சிபில் ஸ்கோர் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு கடன் வேணும் அப்படின்னா நம்ம பேங்க்கை நோக்கி போகிறோம். ஆனால் ஒரு நாட்டுக்கு கடன் வேணும் அப்படின்னா எங்கே போவாங்க? ஒன்று அவங்க மக்கள்கிட்ட கேட்பாங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு ஒரு சாட்சி வேணும் இல்லையா? அந்த சாட்சிக்காக தான் நம்ம இப்போ என்ட்ரா வராரு பாண்ட். ஜேம்ஸ் பாண்டில் பாண்டு பத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற பாண்ட் ஈல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பேசிக் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருப்பா, நீ எனக்கு ஒரு 100 ரூபா கொடு, ஒரு 8 வருஷம் கழித்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் போட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் போட்டு உனக்கு கிட்டத்தட்ட ஒரு 180 ரூபாய்க்கு மேலே தரேன் அப்படின்னு சொல்கிறது தான் பாண்டு பத்திரம். இது வெறும் 100 ரூபா 180 ரூபா ஒரு முடிவு விஷயம் இல்லைங்க. இதுலேயே 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வரைக்கும் பாண்ட் இருக்குது. இந்த பாண்டு மார்க்கெட் எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இருக்க அத்தனை நாடுகளுமே கடன் வாங்குறாங்க. ஸோ இந்த பாண்டு மார்க்கெட்டுக்குன்னு ஒரு தனியான ஒரு மார்க்கெட்டே இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் இல்லாமல், கமாடிட்டி மார்க்கெட் இல்லாமல், கரன்சி மார்க்கெட் இல்லாமல் பாண்டுக்குனே தனியாக ஒரு மார்க்கெட் இருக்குது. இதை டெய்லி வாங்குறவங்க விற்கிறவங்க ரொம்பவும் அதிகம். இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா $1 ட்ரில்லியன். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அப்படி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரு பாண்டை நோக்கி போகிறாங்க அப்படின்னா அந்த பாண்டோட ஈல்டு, அதாவது அதுலேருந்து வர அமௌண்ட் குறையும். இதுவே நிறைய பேர் போகாமல் கொஞ்சம் பேர் மட்டும் அந்த ஒரு பாண்டை வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டோட பாண்டை வாங்குறாங்க அப்படின்னா அந்த பாண்டோட ஈல்டு அதிகமாகும். இது என்னடா குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இதுலேயும் யூஎஸ் எக்ஸாம்பிளோட போவோம். யூஎஸில் கிட்டத்தட்ட பாண்ட் ஈல்ட்ஸ்க்கெலாம் வெறும் 1% கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் யூஎஸ் உலகம் முழுக்க ரொம்ப ஸ்டேபிளான ஒரு நாடு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால யூஎஸ் பாண்ட் ஈல்ட்ஸ்க்கு ரொம்பவே டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு வருஷமும் யூஎஸ் பாண்ட் ஈல்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கிரீஸ் இருக்கு இல்லையா, யூரோப்பியன் யூனியனில் அவங்க கடனாக குவிச்சு அவங்க ஜிடிபியை விட, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை விட 130% அதிகமாக கடன் வாங்கி வச்சுருந்தாங்க. 2008க்கு அப்புறம் யூஎஸில், அதாவது 2010 கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாண்டு கிரைசிஸ் ஒன்று வந்துச்சு. யூரோப்பியன் யூனியன் சொல்லப்படுற யூரோ இருக்குது இல்லைங்களா, அந்த யூரோவில் இருக்கிற அத்தனை கண்ட்ரிஸும் சேர்ந்து வேறு வழியே இல்லை, இதுக்கு மேலே விட்டால் கிரீஸில் இருக்கிற அத்தனை கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸும் சரி, மக்களும் சரி நாட்டுக்கு எதிராக புரட்சியோட பொங்கி எழுந்துருவாங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்துச்சு. ஏன்னா யாருக்குமே சம்பளம் கிடைக்கல, எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா கிரீஸால் பணமும் பிரிண்ட் பண்ண முடியல. ஸோ அந்த பாண்டு பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா யூரோவோட வேல்யூ கண்ணா பின்னான்னு குறைஞ்சிச்சு. நீங்கள் அப்போ யூரோ மட்டும் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறையவே சம்பாரிச்சிருந்துருக்கலாம். ஸோ பாண்ட் ஈல்ட்ஸ், பாண்டு ட்ரெஷரி, பாண்ட் நோட்ஸ், இதை ஒரு முக்கியமான ஃபேக்டர் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டோட இன்ஃப்ளேஷன் கணக்கில் எடுத்துக்கோங்க, ட்ரேட் சர்ப்ளஸ் கணக்கில் எடுத்துக்கோங்க, ஜிடிபி கணக்கில் எடுத்துக்கோங்க, அந்த நாட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதை மீறி இந்த பாண்ட் ரேட் அதுவும் யூஎஸ் பாண்ட் ரேட் ரொம்ப கீனாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபைனலி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே நிறைய பேர் கேட்குறீங்க, நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. அது இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஆனால் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு லாட் கரன்சி வாங்கணும் அப்படின்னா யூஎஸ் டாலருக்கு இந்தியன் யூஎஸ்டி ஐஎன்ஆருக்கு வெறும் 1200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதும். கிரேட் பிரிட்டன் 3500 ரூபா அண்ட் யூரோ 2000 ரூபாய்க்குள்ளே அது மாறிக்கிட்டே இருக்கும். ஜப்பான் 1800 ரூபா, அவ்வளோதான். என்னடா அது அப்படின்னு கேட்குறீங்களா? இது ஒரு லாட். இந்த ஒரு லாட்டில் நீங்கள் என்ன கெயின் பண்ணுறீங்க, லூஸ் பண்ணுறீங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ வழக்கம் போல் ஃபினான்ஸுன்றது கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கும் பொறுமை நிறைய வேணும், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸும் வேணும். ஆனால் இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் கிடையாது. நீங்கள் பெருசாக ஆசைப்படாமல் சிம்பிளாக எனக்கு ஏற்ற மீன், எனக்கு ஏற்ற எள்ளுருண்டை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களால் கொஞ்சம் ஈஸியாகவே சம்பாதிக்க முடியும். ஸோ இன்னும் 3 எபிசோட்ஸ், அந்த 3rd எபிசோட் முடிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் பண்ண ரெடியாக இருப்பீங்க. அண்டு நம்ம இந்தியாவில் இருக்க பாண்ட் நோட்ஸ் பற்றி ஒரு டிஸ்கஷன் போகலாமா கமெண்ட்ஸில்? தேங்க்யூ.